சரி சார், இப்ப இந்த அமைப்புல வெறும் பனைமரம் நடுறது மட்டும்தான் நோக்கமா, இல்ல மற்ற மரங்களையும் நடுறீங்களா என்னன்றது கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா நாங்க மரங்களை தான் முதல்ல 2 வருஷமா பயன்படுத்திட்டு இருந்தோம். கண்ணுகளை வச்சுக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாடு அரசுடைய தோட்டக்கலைத்துறை, தமிழ்நாடு அரசு வனத்துறை இது மாதிரி அமைப்புகள்ல இருந்து கன்றுகளை வாங்கி நாங்க அந்தந்த கிராம பகுதியில, எங்க நீலாமங்கலம் பகுதியில, சுற்றுப்பகுதிகளில் நடவு செஞ்சு அதை கூண்டு வச்சு அது ஒரு பராமரிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கண்ணை கொடுத்தோம். ஆரம்பத்துல கொஞ்சம் நாங்களே தடுமாறணும். அந்த கண்ணை கண்டவங்கள்டையும் கொடுத்து அதை பராமரிக்காம வீணா போகிற மாதிரி ஆயிடுச்சு. மறு வருஷமும் அங்கே போய் கண்ணு வைக்கிற மாதிரி எல்லாம் சூழ்நிலை. அது எங்களுக்கு ஒரு வருஷம் கண்ணு வச்சுட்டு அந்த இடத்துக்கு திரும்ப போகக்கூடாதுங்கிற மரத்து நிழல்ல போய் தான் பண்ணிக்கணுமே தவிர மறுபடியும் அங்கே போய் குழி நோண்டக்கூடாது. அப்படி ஒரு முயற்சியில தான் நாங்கள் ஆளாக்குற இடத்துல மட்டும்தான் கண்ணு வைப்போம். அதனால கண்ணை வேற எங்கேயாச்சும் பயன்படுற இடத்துல வைப்போம் தவிர வீணா போகிற இடத்துல ஒன்று வைக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து எங்க கண்ணு கொடுத்தா ஆளாக்க முடியுமோ அதே மாதிரி மாணவர்கள் இடத்துல கண்ணை அவங்களோட பள்ளிகளில் ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஒரு நாளை உருவாக்கி, அதாவது அப்துல் கலாம் பிறந்த நாள், உலக சுற்றுச்சூழல் தினம், தண்ணீர் தினம் போன்ற இது மாதிரி தினங்களை தேர்வு செய்து மாணவர்களை சந்திச்சு அவங்களுக்கு மரக்கன்றை கொடுப்போம். அந்த மாதிரி மாணவர்கள் வாங்கிட்டு போற மரக்கன்றை நடவு செய்து அந்த ஒரு விழாவும் இதே மாதிரி மருத்துவ விழாவில் அவங்க அந்த மரக்கன்றோட போட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி அது மாதிரி எல்லாம் நாங்க ஊக்குவிச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஊக்குவிக்கிறதுக்கான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து செஞ்சுட்டு இருக்கீங்க. சரி சார், இப்ப நீங்க என்னதான் மற்ற மரங்களுக்கு நீங்க அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் பனைக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கிறது உங்களுடைய அமைப்பின் பெயரை பார்த்தாலே தெரியுது. இதுக்கான காரணம் என்ன? அதை நாங்க தெரிஞ்சுக்கணும். பனையை பற்றிய விழிப்புணர்வு நம்மளுடைய குறிப்பா விவசாயிகளிடத்துல இல்லைங்கிறது என்னுடைய பெரிய மன வருத்தம். நம்மளுடைய விவசாயத்துக்கு நம்மளுடைய நாடு விவசாய தொழிலை நம்பிதான் இருக்கிறது. அப்ப இருக்கும்போது அந்த விவசாயத்துக்கு எவ்வளவு தூரம் அந்த பனைமரம் பயன்படுதுங்கிறத சரியான விழிப்புணர்வு விவசாயிகளுக்கு புரியாதனுடைய விளைவு பனை மரத்தை வெட்டி அழிக்கிறாங்க. அந்த காலத்துல பனை மரத்தை நட்டவங்க தமிழர்கள் ஒரு அவ்வளவு பெரிய அறிவாளிகள். இன்னைக்கு எவ்வளவுதான் நமக்கு பயிற்சி இருந்தாலும் மிஷினரிகள் இருந்தாலும் அறிவியல் வளர்ச்சி இருந்தாலும் கூட நம்முடைய மூதாதையருடைய சிந்தனைகள் எல்லாம் சிறப்பானதா இருக்கும். அறிவுக்கு ஈடாகாது. அந்த வகையில அவங்க ரோடு ஓரங்கள்ல, ஏரி குளங்கள்ல, ஆட்கரை ஓரங்கள்ல பனை மரத்தை வரிசை நடந்துட்டு இருக்காங்க. அதுவும் நூல் பிடிச்ச மாதிரி அவ்வளவு அழகா. இன்னைக்கு அந்த மாதிரி சாலைகள் இருக்கு, ஆத்துக்கரைகள் இருக்கு, போனீங்கன்னா பார்க்கலாம், ரசிக்கலாம். எவ்வளவு பெரிய இந்த நம்ம உதாரணமே நாகப்பட்டினம் பக்கத்துல தெற்கு பொய்கை நல்லூர், அந்த ஊருக்கு ஒரு அரணாவே இருக்கு. கடல்ல இருந்து என்ன புயல் வந்தான்னா எவ்வளவு அலை வந்தான்னா தடுக்கிற அந்த அரணா இருக்கு அந்த பனைமரம். வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான்.